தாய் தமிழை வணங்கி இந்த வாய்ப்பை நல்கிய எங்களுடைய இனமான தலைவர், தமிழ்நாட்டுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களையும் வணங்கி இந்த விவாதம் தேர்தலில் சீர்திருத்தம் என்ற அடிப்படையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் மிக தெளிவாக திட்டமாக அவரவர்கள் கொள்கைக்கு ஏற்றவாறு இந்த அவையிலே எப்படியெல்லாம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை தோலுத்து காட்டுகிற வகையிலே தான் இந்த விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சார், நேர்மை ஒன்றுதான் ஒவ்வொரு ஜனநாயகத்தினுடைய புனிதமான கொள்கையாகும். ஆட்சியில் நேர்மை இருக்க வேண்டும், நீதி பரிபாலனத்திலே நேர்மை இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்தல் நடத்துவதிலே நேர்மை இருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் தொடர்ந்து நாம் சுதந்திர இந்தியாவிலே இந்திய தேர்தல் ஆணையத்தை இட் இஸ் எ டெம்பிள் ஆஃப் டெமோக்ரசி என்று வர்ணித்தோம். ஜனநாயகத்தின் கோவில் என்று சொல்லப்பட்ட இந்த இந்திய தேர்தல் ஆணையம் அதனுடைய புனிதத்தன்மையே நேர்மை ஒன்றுதான். ஆனால் இந்த நேர்மை குறையும் பொழுது, மங்கும் பொழுது, மாறும் பொழுது ஜனநாயகத்தினுடைய அஸ்திவாரமே ஆட்டம் காணுகிற நிலைதான். இந்திய திருநாடு அந்த அஸ்திவாரம் ஆட்டம் காணுகிற நிலையிலே தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சார், இந்த தடுமாற்றத்திற்கு காரணம் 10 ஆண்டு காலமாக நடைபெறுகிற இந்த ஆட்சியும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் அவர்களுடைய சித்தாந்தமும் மதவாத கொள்கைகளும் தான். திட்டமிட்டு இந்த அரசு இந்திய தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக மாற்றி வருகிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திரும்ப திரும்ப நாம் அதையே இந்த அவையிலே சொல்லி இருக்கிறோம். தேர்தல் ஆணையரும் தலைமை தேர்தல் ஆணையரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய குழு இவ்வளவு காலம் ஜனநாயகத்தினுடைய கோவில் எப்படி தேர்தல் ஆணையமோ அதை போல தி டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய நீதியின் கோயில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதிலே அங்கம் வகித்து தேர்தல் ஆணையரும் தலைமை தேர்தல் ஆணையரும் தேர்ந்தெடுக்கிற அந்த கமிட்டி மார்ச் 2003 உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த அரசு எங்கே நேர்மை நிலைநாட்டப்பட்டு விடுமோ, எங்கே தங்களுடைய அஜெண்டா பறிபோய் விடுமோ என்ற காரணத்தினால டிசம்பரில் ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்து, how audacity it is, the Chief Justice of the Supreme Court have been removed from the panel. Now who are all in the panel in the selection of Chief Election Commissioner? One is the Prime Minister, second is the LOP, and third is a cabinet minister nominated by the Prime Minister. Is it not an anarchy? If this country is going towards a dictatorship, is this the reform? Is this the reform which we are discussing? இது சீர்திருத்தம் அல்ல. தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை தன்னாட்சி பெற்றிருக்கிற அமைப்புகளை இன்றைக்கு கையகப்படுத்துவதற்காக நடந்திருக்கிற முயற்சி, an onslaught on the constitution of this country. இது மட்டுமல்ல, this is not an isolated incident. இன்றைக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சில வாரங்களுக்கு முன்பாக தேர்தல் ஆணையர் ராஜினாமா செய்கிறார் காரணமின்றி. நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டன, அது மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அறிந்திருக்கிற காரணம், திரு அருண் கோயல் அவர்கள்
ஆட்சியாளர்களுக்கு ஒத்துப்போகவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவர் ராஜினாமா செய்யப்பட்டார். இதைவிட இன்னொரு உதாரணமும், எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு கையகப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்ற அனதர் உதாரணம். நாட்டுடைய பிரதமர் 2019 தேர்தலில் நன்னடத்தை விதிகளை மீறிய காரணத்தினாலே there was a violation of code of conduct. அதிலே ஏற்பட்ட விவாதத்தில் விசாரணையில் அன்றைக்கு தேர்தல் ஆணையராக இருந்த அசோக் லாவாசா அந்த தீர்ப்பிலே அந்த உத்தரவிலே மாறுபட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் குறிவைத்து தாக்கப்பட்டார். He had faced relentless inquiries in the hands of this government. Said these are all not reforms. This is nothing but anarchy. தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகளை அடிமையாக்குகிற ஆட்சியாளர்களின் கோர தாண்டவம். இதை போலத்தான் இன்றைக்கு கல்வித்துறையில இவர்கள் கொள்கையை சித்தாந்தமாக வைத்திருக்கிறவர்கள் துணை வேந்தர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மத்திய ரிசர்வ் வங்கி தன்னாட்சி பெற்ற அதிகாரம், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், பினான்ஸ் கமிஷன், இந்த அத்துணை தன்னாட்சி நிறுவனங்களும் ஆட்சியாளர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டுமே இன்றைக்கு நியமிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு இடி, சிபிஐ, ஐடி தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இவர்களுடைய பணி என்பது தினந்தோறும் பார்க்கலாம். இங்கே ரைட் செய்தோம், அங்கே ரைட் செய்தோம். இதுதான் இவர்களுக்கு வேலை. ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு எதிர்க்கட்சிகளை திட்டமிட்டு தாக்குவது, ஒடுக்குவது என்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிற அரசு இருக்கிற காரணத்தினாலே தான் தன்னாட்சி நிறுவனங்கள் இன்றைக்கு சுயசார்பாக இல்லாமல் ஆளுங்கட்சிக்கு அடிமைகளாக மாற்றப்படுகிற நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் நீதித்துறையும் விட்டு வைக்கவில்லை. It's a very danger to the nation. There are judges who adore a particular principles of a religion. An example in Madurai High Court recently, the judgment was completely religious, against Constitution, defending the ruling party, biased, discriminatory. Sir, kindly conclude. And you could see a press report that there was a judge in one of the High Court who claimed to be Sir, come to the subject. Champion of Sanathanam. Please come to the topic. Please come to the I topic. don't yield. Please come to the topic. Sir, these are all the attempts which I'd like to point out, that the independent institutions, they are trying to subvert the executive. அதை போலத்தான் சிசிடிவி 45 நாட்களிலே அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னது என்ன? இது நியாயமா? ஆதாரங்களை அழிக்கிற முயற்சி அல்லவா? இதுவா சீர்திருத்தத்துக்கு கொடுமை அல்லவா? அரசு நிகழ்ச்சி என்ற பெயரிலே தேர்தலுக்கு முன்னால் ஒரு பிரதமர் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறாரே, இந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கவில்லையா? பிரதமர் 4-5 மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விடுவார் அரசு நிகழ்ச்சி என்ற பெயரிலே. தேர்தல் ஆணையத்திற்கு 2 அளவுகோல், ஒன்று ஆளுங்கட்சிக்கு ஒத்துதுகிற நிலை, மற்றொன்று எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக இருக்கிற நிலை. இன்றைக்கு கட்சிகளை உடைப்பதிலும் ஆட்சிகளை கவிழ்ப்பதிலும் இருக்கிற ஆர்வம் கைதேர்ந்த அணியினர் எதிரே இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஊதுகுழலாக இருக்கிற இவர்கள். Thank you, sir. Sir, one second. One second, sir. One second. Kindly listen to me, sir. Sir, we had 10 minutes. Sir, I was given 10 minutes. Sir, can you have already your completed. honorable speaker can give me 1 more minute. I will give. I'll conclude. Okay, sir. You have because the SIR, which is very important. You have another 30 seconds. Please conclude. SIR, which is very important. Please conclude. The SIR itself is unconstitutional and illegal. The Election Commission has no power because it is a statutory power. The intensive roll revision can be announced only by the Parliament and none other. The executive order cannot override the statutory order. That itself is illegal and unconstitutional. What is happening? 30 நாட்களில்
6,36,00,000 வாக்காளர்களை புதுப்பிக்க வேண்டும். 2024 நாம் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்தோம். அது தவறா? அவர்கள் எல்லாம் வாக்காளர்கள் இல்லையா? என்ன காரணத்திற்காக இந்த ரிவிஷன் என்பதை தெரிவிக்காமலே இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக நடக்கிறது என்று சொன்னால் இது அனாக்கி. இன்னும் சொல்லுகிறேன், 13 ஆவணங்களிலே ஒரு ஆவணமாக பீகார் SIR திருத்த பட்டியலை சேர்க்கலாம் என்று சொல்லி இருக்கிறது. காரணம் என்ன? தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும், தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு பீகாரில் இருந்து இன்றைக்கு வேலைக்கு வந்திருக்கிற, பிழைப்பு தேடி வந்திருக்கிற வாக்காளர்கள் லட்சக்கணக்கிலே அவர்களை அங்கே வாக்காளர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக. Thank you, sir. There cannot be two votes, one in Bihar and Tamil Nadu. Srimati This has been decided by the Election Commission of India versus Manmohan Singh. And I may. Thank you, please. And